என்ன சார், திமுகவோட ஒரு ரொம்ப நீண்ட கால ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிட்டு தாவேக்கா கூட கூட்டணியில் போயிருக்கீங்க. கூட்டணியை உடைச்சோன்னு தான் சொல்லாதீங்க. இது தமிழ் மக்களோட தீர்வு. 89லேருந்து 26 வரைக்கும் காங்கிரஸ் சார்பாக எந்த காந்தி குடும்பத்து மெம்பரும் மினிஸ்டரோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ எந்த பதவி இந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் இந்த நிர்வாகிகள்லாம் அவங்கள சரியாக நடத்தாததுனால தான் இப்படி வெளியில் போகிறீங்களா? டெஃபினட்டாக அதில் என்ன சந்தேகம் இருக்குது? அது அவரே சரி, இப்போ விஜய் எந்த மாதிரி ஆட்சி அமைப்பாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவரே சொல்லியிருக்கிறாரு, காமராஜ் ஆட்சி திரும்பி வரும்னு. சார், ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் ஆட்சியும் காமராஜர் ஆட்சின்னுலாம் சொன்னீங்க. ஈவிகேஎஸ் சொன்னார், தனிப்பட்ட அவர் அப்போ எந்த பதவியும் இல்லை. அவர் ஒரு எம்எல்ஏ இருந்தபோது அவர் ஒரு கடிதம் எழுதினார். ரைட்டா? அவர் எழுதினார். இன்றைக்கி அவர் இல்லாத பற்றி அமரர் ஆயிட்டார். அதை பற்றி இன்றைக்கி பேச முடியாது. அது அவரோட கருத்து. இன்றைக்கி அவர் சொல்லியிருக்காரு, காமராஜ் ஆட்சி எனக்கு இன்ஸ்பிரேஷன், காமராஜ் ஆட்சி கொண்டு வருவோம். அது நாங்களும் ட்ரை பண்ணுவோம், காமராஜ் ஆட்சி கொண்டு வரது. ஸோ அப்போது காங்கிரஸ் 1967 விட்டுட்டு போன அந்த இடத்த மீண்டும் பிடிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? நான் பிறந்த வருஷம் காங்கிரஸ் ஆட்சியை விட்டுது. 59 வருஷம் கழிச்சு ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. அது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக் ஃபீட். ஸோ இது காங்கிரஸோட எழுச்சிக்கான ஒரு படிக்கல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எழுச்சிக்கு அது ஒரு முதல் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அது. ஸோ இப்போது பாஜக கிட்ட இருந்து விஜய் ஆட்சிக்கும் நெருக்கடி வரலாம் இல்லையா? ஸோ ஏற்கனவே நெருக்கடிகள் வந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் அரசியல் நடத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? நெருக்கடிகள் வந்தால் நாங்கள் மக்கள்கிட்ட போவோம், மக்கள் பதில் தீர்ப்பு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை உள்ளே வர விடாமல் தடுத்து வச்சுருந்தாங்க. குறிப்பாக இந்த பிஎம் ஸ்ரீ அப்புறம் மும்மொழி கொள்கை இதெல்லாம் தடுத்து வச்சுருந்தாங்க. என்ன வேணால் நடக்கட்டும், தமிழ் மக்கள் பதிலடி கொடுப்பாங்க. இந்த வாட்டி 27 சீட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் எங்கள்கிட்டேருந்து பிச்சுட்டு போன ஒரு மனுஷனை 5 சீட்டை அவனோட நிற்க வச்சாங்க. 32 சின்னத்தை நின்னாங்க. எவ்வளோ ஜெயிச்சாங்க? இன்னும் 2-3 பேர்லாம் நின்னாங்க, தனித்தனியாக நின்னாங்கன்னு நினைக்கிறேன் சார். வந்தது 1, அதுவும் 900 ஓட்டு. இதுதான் நிலைமை. அப்போது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்கீங்க? கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். 29 நாடாளுமன்ற தேர்தல் உங்களுடைய இலக்கு ஏன்னா அதுவாக கூட இருக்கும். காங்கிரஸால் அந்த இலக்கை அடைஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? பெரும்பான்மை வரும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக முடியும். எங்களுக்கு அதில் எந்த சந்தேகம் வேணால். மக்கள் அந்த மாதிரியான நேரத்தில் ஆர்ஜேடி, அகிலேஷ், மம்தா இவங்களோட தயவு தானே தேவைப்படுது. யாரெல்லாம் நாங்கள் என்ன திரும்பி சொல்கிறோம், திமுக வேண்டான்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அந்த சமயத்தில் திமுக ஆதரவு கொடுத்து பிஜேபியை வெளில வைக்கணும்னு நினச்சா திமுகவும் எங்களை சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லி திமுக பாஜக பக்கம் போயிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? அப்புறம் அவங்க கொள்கை என்ன ஆகுது சார்? அப்போ உங்கள் கொள்கை மட்டும் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எங்கள் கொள்கை அதே கொள்கை தானே. காமராஜ் கொள்கை தான் எங்கள் கொள்கை. காமராஜோட ஃபாலோவர்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. வாரிசுலாம் வேணான்னு சொல்லியிருக்காரு. எங்கள் வாரிசு எங்கே இருக்குது? நான் தான் பதில் சொல்லிட்டேன் சார். சரி, எல்லாம் சரி சார். கடைசி முடிவு அப்புறம் ஏன் சோனியா காந்தி கிட்டே போகிறீங்க? அப்படி இல்லையே. நாங்கள் சோனியா காந்திட்ட எங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருக்காங்க, வயசான அம்மா. அம்மாவை கேட்டு தானே முடிவு எடுப்பீங்க. ராஜமாதா அப்படிங்கிறவங்க நேர் குடும்பத்தில் மட்டும்தான் இருக்கணும், வெளியில் இருக்கக்கூடாதா? இல்லை எங்களுக்கு இல்லை, விஜயோட பார்வையாக இருக்கலாமே அப்படின்னு கேட்குறேன். விஜய் அப்போ வேண்டான்னா எங்களை வேணான்னு சொல்லுங்கள். ஸோ எங்களுக்கு சோனியா காந்தி தான் ராஜமாதா. எங்கள் கட்சி 99ல் உடஞ்சி போன கட்சியை எடுத்து 10 வருஷத்துக்கு ஆட்சிக்கு கொண்டு வந்தவங்க. நாங்கள் அவங்க சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டுருக்கோம். சரி, இப்போது கேரளாவில் ஆட்சியை பிடிச்சிருக்கு காங்கிரஸ், இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆமாம், இன்ஃபேக்ட் ரொம்ப சந்தோஷம். 1977க்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கிற எந்த அரசும் இந்தியாவில் இருக்காது. ஏன்னா பிஸ்னஸ்ஸு இண்டஸ்ட்ரி இருந்தால் தான் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு நியூஸ் சேனலில் வேலை செய்கிறீங்க, அது யூடியூப்பில் தான் இயங்குது. கூகுளுங்கிற கார்ப்பரேட் இருந்தால் தான் யூடியூப் இருக்க முடியும். உங்கள் மாதிரி தமிழ்நாட்டிலே ஒரு 100 சேனலுக்கு மேலே இருக்குது. ஒரு சேனலில் 5 பேர் இருக்காங்கன்னா கூட 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதே இந்த கூகுள் தான், டைரெக்டாக இன்டைரக்டாக. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறோன்னு. ரைட்டுங்களா? இது மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிலாம் வராமல் டீ கடையிலேயே 2 பேர் இருக்காச்ச யூனியன் ஃபார்ம் பண்ணி. கார்ப்பரேட் வேணான்னே சொல்லியே. கேரளாவில் என்ன இப்போது கம்யூனிஸ்ட் ஆட்சியில் கார்ப்பரேட்டே இல்லையா என்ன? எங்கே இருக்குது? கேரளாவில் என்ன பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது? அதோட ஜியாகிரபிக்கல் நில அமைப்பு, அதோட சூழல் இதெல்லாம் யோசிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறது எப்படின்னா ஒரு டெக்னோ பார்க் இருக்குது.
அந்த டெக்னோ பார்க் சசி தரூரும் காங்கிரஸ் காலத்தில் இண்டஸ்ட்ரி வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. கேரளாவில் வந்து லோடிங் அன்லோடிங் கூட பண்ண முடியாது. நீங்கள் அவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருக்கீங்க. நீண்ட காலம் காங்கிரஸ் ஆட்சி பண்ண பீகார்ல என்ன இண்டஸ்ட்ரி வந்துருச்சுன்னு யாரும் கேட்க மாட்டாங்களா? பீகாரில் நாங்கள் எவ்வளோ வருஷமாக ஆட்சியில் இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னு இருக்குல்ல? அது ரைட்டுங்க. 91க்கு அப்புறம் நாங்கள் இல்லை. 91க்கு அப்புறம் தான் மன்மோகன் சிங் இந்தியா தலையெழுத்தே மாற்றினார். இந்தியாவிலே இண்டஸ்ட்ரி அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்துச்சுன்னா பாஜகவுக்கு ஏன் ஓட்டு போட்டிருக்க போகிறாங்க காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தா? அதுக்கு 1000 ஹிந்து வெறி இருக்குல்ல. நம்ம பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி அதை ஏன் விட்டுட்டீங்க? பாண்டிச்சேரி மாதிரி ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட்டில் எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே இருக்கோ அங்கே ஓட்டு போடுவாங்க. ரங்கசாமிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னொன்று, நாங்கள் வந்து கூட்டணியை முன்னாடியே தயார் பண்ணியிருக்கணும். எங்கள் கூட்டணியில் கடைசி முடிச்ச வரைக்கும் சலசலப்பு இருந்தது. ஸோ அது ஆயிடுச்சு. கம்மியாக சீட்டு வாங்கின திமுகவால் ஜெயிக்க முடியும் போது நிறைய சீட்டு வாங்கின காங்கிரஸ் ஏன் ஜெயிக்க முடியல? திரும்பி நான் சொல்கிறது இதுதான், கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருந்தது, ப்ராப்ளம் இருந்தது. தாவேக தலைவர் விஜயோட இந்த வெற்றி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இது ரொம்ப ஆச்சரியமான வெற்றி. நான் வந்து எதிர்பார்க்கல. நான் வந்து கடைசியில் என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் டீச்சர் 50 வயசுக்கு மேலானவங்க, எங்கள் ஒய்ஃபோட கிளாஸ்மேட்டு, அவங்க நான் விஜய்க்கு போட்டிருக்கேன்னு சொன்னபோது தான் எனக்கு பொறி தட்டி, அதுதான் டிஎம்கேவோட கோர் ஓட்டு பேஸு. அதுலேயே ஒரு 5-6 லேடிஸ் மாற்றி ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னபோது டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு 50 சீட் வரும்னு அப்போ தான் நினச்சேன் அப்போ. பட் அது 50ங்கிறதுலாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. கேண்டிடேட்டே வரல கேண்டிடேட்டே யாருன்னே தெரியல, ஆனால் எல்லாம் ஜெயிச்சு வந்து நிற்கிறாங்க. எல்லாமே ஆனால் விஜயோட ஃபேஸ்க்காக தான். விஜய் ஃபேஸ் தான். அது ஒரு ரிமார்க்கபிள் விக்ட்ரி. இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு வேக்யூம் இருந்தது. ஜெயலலிதா, கலைஞர் இருந்த 2 ஆண்மை போனப்புறம் கலைஞரோட இடத்த ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாரு. இன்னொரு சைடில் ஒரு பெரிய கேப் இருந்தது. அந்த கேப்பை மக்கள் தேடிட்டு இருந்தாங்க. அந்த தேடுதலை விஜய் ஃபில் பண்ணி. அப்படின்னா இருதுருவ அரசியல் அப்படிங்கிறது ரீட்டைன் ஆகுமா? டெஃபினட்டாக அப்படி தானே இருக்குது. இப்போ அதிமுகவுடைய இடத்த தாவேக்காவும் ஜெயலலிதாவோட இடத்த விஜயம் பிடிச்சிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? எம்ஜிஆர் இடத்த இதுக்கு ஜெயலலிதான்னு சொல்லு. எம்ஜிஆருடைய இடத்த ஜெயலலிதா பிடிச்சிருந்தாங்க இல்லையா? அது 30 ஓட்டு தனியாக இருந்து 30% வாங்கினதை 34% வாங்கிட்டார்ல இவர். இப்போ 50 வயசு தான் ஆகுது. ஒரு 25 வருஷம் கழிச்சு யார் ஜெயலலிதான்னு பார்ப்போம். இந்த பரபரப்பான அரசியல் சூழல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.